விடுதலை தாருமே என் ஆண்டவா, வினை தீர்க்கும் விண்ணரசா, வினை தீர்க்கும் விண்ணரசா. நித்தம் நித்தம் கண்ணீரினா நித்திரையை தொலைத்தேனையா, நித்தம் நித்தம் கண்ணீரினா நித்திரையை தொலைத்தேனையா, நிந்தை தீர்க்க வாருமையா, நிந்தை தீர்க்க வாருமையா. ஆறுதலின் தெய்வம் நீரே, தேற்றுவீரே உம் வார்த்தையால். ஆறுதலின் தெய்வம் நீரே, தேற்றுவீரே உம் வார்த்தையால். ஜீவ வார்த்தை நீரல்லவோ, ஜீவ வார்த்தை நீரல்லவோ. யாரும் இல்லை காப்பாற்றிட, தோளில் சாய்த்து என்னை தேற்றிட, யாரும் இல்லை காப்பாற்றினாலே. இந்த புதிய நாளின் காலை வேளையில் கூடி வந்திருக்கின்றவங்க யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கிருபையாக மீண்டும் ஒரு நாளை தேவன் நம்மை காண செய்திருக்கிறார். ஆண்டவரை நாம் நன்றியோடு துதிப்போம். இயேசு எப்படிப்பட்டவர், ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற காரியங்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் 2 வசனத்தை ஒரு வாசியுங்கள். சங்கீதம் 144 2. ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரே ஒரு இடத்தை மாத்திரம் முன்னால் வைக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. 40 சங்கீதம் 17 வசனத்தை வாசித்து பார்த்தால், சங்கீதம் 40:17 என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தை வாசித்து பார்த்தால் யோவான் 8:36 வசனம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனாகிய இயேசு நம்மை விடுவிக்கிறவர் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான தீமையான காரியங்கள், நம்மை மேற்கொள்ள நினைக்கின்ற அல்லது நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கின்ற காரியங்கள், இவைகளிலிருந்து நமக்கு மெய்யான விடுதலை கொடுக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை எரேமியா 39 18 வசனத்தினுடைய முன்பகுதியை வாசித்து பார்த்தால், எரேமியா 39:18, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். பிரியமானவர்களே, நம்மை விடுதலையாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். இதை நாம் மறந்து போக வேண்டாம். ஒருவேளை இந்த நாளில் விடுதலை பெற முடியாமல் தவிக்கின்ற ஏராளமான மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். எதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசித்தால், முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8 34 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க.
பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்குகிறது. இன்னைக்கு பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஏராளமானவர்கள் சபைக்கு உள்ளேயும் இருக்கிறார்கள், சபைக்கு வெளியேயும் இருக்கிறார்கள். 1 பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஒருவன் எதினால் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறானே. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையை பல காரியங்கள் ஜெயித்து விட்டு போய்விடுகிறது. பல நேரங்கள் நம்மை மட்டுப்படுத்தி நாம் முன்னேற முடியாதபடி நம்மை மட்டுப்படுத்துகிறது, நம்மை அடிமையாக்குகிறது பாவம். பல்வேறு விதமான பாவங்களை பற்றி இப்போ ஒரு லிஸ்ட் கொடுக்கணும்னா என்னை விட உங்களுக்கு நல்லா டைப்பாக பாவங்கள் சொல்லலாம். பிரதானமாய் ஆண்கள் நடுவில் காணப்படுகிற ஒரு பாவம் குடிப்பழக்கம். இது பல்வேறு விதமான தீமையான பழக்கங்கள். அந்த பழக்கங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தொடர்ச்சியான அந்த பாவங்களை அவர்களை தொடர்ந்து சென்று ஒரு காலகட்டத்தில் அவர்களே விட வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாதபடி அவர்களை தடை செய்கிறது. சரிதானா? அப்போ இந்த பக்கம் இருக்க ஆளுங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லைங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்க. இங்கேயும் இருக்கு அடிமைத்தனம். ஆனால் ஒருவேளை இங்கே உங்கள்கிட்ட இருக்கான்னு தெரியல. இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன எது அவங்களை அடிமைப்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம். சீரியல். அண்ணா அழகா சொல்றாங்க பாருங்க. சீரியல் நாடகம் பார்க்கலன்னா சொல்லுங்க, நம்மளால இருக்க முடியும். இவ்வளோ நீங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களா அப்படி இல்லை போல். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அநேக பெண்களை இந்த சீரியல் அடிமையாக்கி வச்சு அதனாலே நிறைய குடும்பத்தில் சமாதானம் போயிருக்கு. அதனால் தொடர்ச்சியான நாடகங்கள் எதை சொல்றது, வேஷமாகவே மனிதன் தெரிகிறான். அவனே நம்மளே வேஷமாக தெரிகிறோன்னு பைபிளில் போட்டிருக்கு. நம்ம வேஷம் கட்டுற காரியத்தை மணிக்கணக்காக உட்காந்து பார்த்து சிலர் அதில் கண்ணீர்லாம் வடிச்சு ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்க சொல்லியிருக்காரு ஆண்டவர். நம்ம என்ன செய்யறோம்? டிவியை பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு. அடிமைப்படுத்துகிறது. ஆரம்பம் ஒரு நாடகம் சீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் போக 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 அதை பார்க்கலன்னா இருக்க முடியும். சொல்லுங்க, அந்த இது அப்படி முடிச்சாங்களே, அதுக்கப்புறம் என்ன வருமோ சொல்லுங்க. நான் எதுவும் தப்பா சொல்றேனா? இல்லை, அடிமையாக்குகிறது. பார்க்கலன்னா முடியும். வீட்டுக்காரர் வந்து சாப்பாடு கேட்டாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சாப்பாடு. ஆமா சொல்றோம். ஆனா நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள். ஆனா பிரியமானவர்களே, அடிமையாக்குகிறது அது உங்களை ஜெயித்து விடுகிறது. நீங்க அடிமைப்பட்டு போயிருங்க. பல்வேறு விதமான பாவம். நான் தொலைக்காட்சி பெட்டி நிறைய பேர் வீட்டில் ஆசீர்வாதத்துக்கும் இருக்கு, வேதனைக்கும் இருக்கு. பெரும்பாலான இடத்துல வேதனையாக தான் இருக்கு. பிரியமானவர்கள், எதற்கும் அடிமைப்படக்கூடாது. ஒரு காரியத்தை நம்மளால, பாவமான காரியத்தை நம்மளால செய்ய முடியாமல் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு அடிமைப்படுத்தீங்க, மாற்றுக்கிறதே. பிரியமானவர்கள், அந்த அடிமைத்தனத்தை இயேசு மாற்றி விடுதலை ஆக்குகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 6:18 வாசிங்க. வேகமா திருப்புங்க. ரோமர் 6ஆம் அசுத்தத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. நல்ல கவனிங்க. சரி, போதும். அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தது போல இந்த சரீரங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை சீர்தூக்கி பார்க்கும். இந்த காலங்கள் எதற்காக? ஒரு பக்கம் சிலுவையின் மூலமாய் வருகின்ற ஆசீர்வாதம், அது நமக்கு நிச்சயமா உண்டு. மறுபக்கம் இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அந்த பாவ மன்னிப்பு
இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அந்த ரட்சிப்பு நமக்கு வரணும். அதுதான் முக்கியம். ஆசீர்வாதங்கள் நம்ம ரொம்ப விரும்புகிறோம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தயங்குகிறோம். பிரியமானவர்களை, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெறுறதுதான் இருக்கிறதுலே பெரிய அற்புதம். அல்லேலூயா. அண்ணன் இருக்காங்க, அண்ணன் கலைஞர் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் கேட்டால் சொல்லுவோம், பணித்தலங்கள் ஏராளமான மக்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவினால் விடுதலை பெற்று கூட்டம் கூட்டமாய் கத்தடத்தில் சேரலாம். அல்லேலூயா. ஆனால் நம்ம தான் என்ன பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய பிரசங்கியாரோட பிரசங்கம் பண்ணாலும் கொஞ்சம் கூட ஒரு கடுகளவு கூட நம்ம இருதயத்தை என்ன செய்ய மாட்டோம், மாற்றணும். வைராக்கியமா இருக்கும். பாவத்தில் தீமையான காரியத்தில் ரொம்ப வைராக்கியமா இருக்கும். பிரியமானவர்களே, கொஞ்சம் இறங்கி வாங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, என்ன விட்டு கொடுங்க. 40 நாள் போகுது, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் எடுங்க. 40 நாள் டிவியில் என்ன செய்ய மாட்டேன், ஆமாம் சீரியல் பார்க்க மாட்டேன், தீர்மானம் எடுங்க. அந்த 40 நாள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதுக்கு அப்புறமும் நான் பார்க்காம இருக்கேன் எனக்கு. ஆனால் பிரியமானவர்கள், எதுக்காக சொல்கிறேன், இந்த சீரியல் ஒரு பெரிய இதாயா அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வரக்கூடிய சீரியல்கள் எல்லாம் சினிமாவுக்கு ஈக்குவலாக வந்துச்சு. பிரியமானவர்களை, ஒப்பு கொடுங்க. ஆண்கள் உங்கள்கிட்ட என்ன பாவம் இருக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். என்னை சேர்த்தா சொல்றேன், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு நம்மை விடுவிக்கிறார். 1 யோவான் 1:7 நமக்கு தெரிந்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவினால் விடுதலை பெற்றிருக்கிறோம். இயேசுவினால் விடுதலை பெற்றிருக்கிறோம். என் ஆண்டவருக்குள்ள வழிபடத்தின என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சௌந்தரராஜன் சார், அவங்க வாழ்க்கை குறித்து இங்கே இருக்கிற சிலர் கேள்விப்பட்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அதில் தீவிரம் அடைந்து குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்த சூழ்நிலை. ஆனால் ஒரு நாளில் இயேசு சந்தித்தார். இயேசுவினால் விடுதலை பெற்று இன்னைக்கு அவங்க மூலமா ஏராளமான பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நானும் ஒரு சாட்சி. அப்படி ஏராளமான சாட்சிகளை தேவன் அவங்க மூலமா எழுப்பியிருக்கிறார். மிகப்பெரிய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார். பிரியமானவர்களை, நம்மை விடுதலையாக்குகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் விடுதலை பெறணுங்கிற எண்ணம் நமக்கு வேணும். நான் எல்லாம் சரியாக தான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. ஆனால் அந்த பரிசையை போய் ஜோம் பண்ண பாருங்க, நான் எல்லாத்துலையும் சரியாக இருக்கிறேன், நான் மற்றவரை போல கிடையாது. நம்மளும் அப்படி தான் ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நான் அவனை போல கிடையாது, நான் அவனை விட ரொம்ப பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், அவன் செய்கிற அளவுக்கு தப்பு நான் செய்யலை, அப்படிலாம் கம்பேர் பண்ணவே கூடாது. நம்மளை தான் பார்க்கணும். நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய பாவங்களுக்காக அறிக்கையிட்டு ஜெபித்து இயேசுவினால் விடுதலை பெறணும். அதுக்கு தான் இந்த காலங்கள். பிரியமானவர்களே, இயேசு நம்மை விடுவிக்கிறார் பாவத்திலிருந்து. 2வது, ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை. எதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். 2வதாக, ஆண்டவர் நெருக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். நெருக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு தீர்க்கதரிசியினுடைய மகனுக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண் கடன்பட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்ட போது அவளுக்கு கடன் கொடுத்தவர்கள் சுற்றி வந்து அவளை நெருக்க தொடங்கினார். நீ இந்த கடன் கொடுக்குறியா, அல்லனா உன் பிள்ளைகளை அடிமையாக்கிட்டு போயிடட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரியமானவர்களே, நெருக்கம் பல்வேறு விதமாய் வருகிறது. அதில் ரொம்ப பிரதானமானது கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை தான் அதிகமான நெருக்கத்தை ஒரு மனிதனுக்கு உண்டாக்குகிறது. நீங்கள் செய்தித்தாளை வாசித்து பாருங்க, குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்கிறார். அதனால் நான் பார்க்கும்போதெல்லாம் கண்ணீர் விடுவேன், ஆண்டவர் எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் ஒருவேளை ஒரு கரெக்டாக பிளானிங் லைஃப் இல்லாததுனால இந்த மாதிரி காரியத்துக்கு அவங்க இந்த கடனுக்கு அவங்க அடிமையாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சிலரால் கடன் வாங்காமையே இருக்க முடியும். ரொம்ப சரளமாக கடன் வாங்குறாங்க, வாழ்க்கையை திட்டமிடாமல் கடன் வாங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த கடன் அவர்களை நெருக்குகிறது, அவர்களை முன்னேறி செல்ல விடாமல் அவருடைய மனதை சோர்வடைய பண்ணுகிறது. இவ்வளவுதான், இதுக்கு மேல வழி இல்லை, இதை கொடுக்கறதுக்கு வழி இல்லை, முன்னேற்றத்துக்கு வழி இல்லை, வேற என்ன செய்யறது?
தற்கொலைதான் முடிவு அப்படின்னு சொல்லி தவறான முடிவுக்கு நேராக போகின்ற ஏராளமானவர்களை இந்த நாட்களை நான் பார்த்தேன். குடும்பம் சின்ன பிள்ளைங்க, அழகா இருக்கிற சின்ன பிள்ளைங்களை கூட கழுத்தை நெரித்து கொலை செய்து தங்களையும் மாய்த்துக் கொள்கின்ற வேதனைக்குரிய சம்பவங்கள் நம்முடைய செய்தித்தாள்களில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க கிறிஸ்தவங்களுக்கு அப்படி இல்லை, கிறிஸ்தவங்க பேர் அதுல வருது. பிரியமானவர்கள், நெருக்கங்கள். ஒருவேளை உங்களுக்கு என்ன நெருக்கம் இருக்கு தெரியாது. இந்த நெருக்கங்களிலிருந்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குப்படுகிறார், நான் உங்களை விடுதலையாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தனக்கு பலமில்லாமல் போகும் மட்டும் தாவீது அழுதான். பிரியமானவர்களே, ஆனால் அந்த அதிகாரங்களை தொடர்ந்து வாசித்து பாருங்கள். தேவன் அந்த நெருக்கத்திலிருந்து தாவீதை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது. சிலருக்கு ஒரு பக்கம் நெருக்கம், சிலருக்கு பல பக்கத்திலிருந்து நெருக்கம், 4 திசையிலிருந்து நெருக்கம் வருகிறது. நம்ம சோர்வடையப்படும். ஒரு 4 பேர் சேர்ந்து உங்களை அனுப்பினாங்கன்னு வைக்கலாம், பின்னால இல்லை அனுப்பினாங்கன்னு நம்மளால முன்னேற முடியாது. நெருக்கம் எல்லா பக்கத்துக்கும் 4 திசையிலிருந்து வந்து நம்மளை ஒன்றும் செய்ய முடியும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? ஆண்டவரே, இந்த கடனெல்லாம் அடைக்க எனக்கு உதவி செய்யுங்க, இனிமேல் கடன் வாங்காம இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பைபிள் அப்படி சொல்லி, கடன் வாங்காதிருப்பாய். நல்ல கடன் வாங்கு. என்ன கவர்மெண்ட் பார்த்துச்சு, கூட்டுறவு கடன்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டான். அப்போ எப்படியாவது நம்ம கடனையும் இப்ப சொல்றாங்க எல்லாரும், அரசு உடைமை உள்ள வங்கிகளில் வச்ச கடனையும் என்ன செய்யுங்க, தள்ளுபடி பண்ணு அப்படின்னு சிலர் கோரிக்கை கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, மக்கள் கூட்டம் எல்லாருடைய வாழ்க்கை ஆண்டோட திட்டமிடாம, ஒருவேளை கடன் சில நேரம் எதிர்பாராமல் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் திட்டமிடணும், இதை அடைக்கிறதுக்கு எனக்கு திராணி இருக்கு, இதை அடைச்சிடலாம். திராணிக்கு மேலே வாங்கிட்டு தேவையில்லாமல் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் கடன் என்கிற நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு வருமானங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பார், முன்னேற்றத்தை தருவார். எல்லா நெருக்கத்தில் இருந்தும் தேவன் விடுவிப்பார். தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நீங்க எந்த நெருக்கத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் தெரியும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. 72ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 72:12. அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனை அவர் விடுவிப்பார். 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் 28வது வசனத்தில் ஒரே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 107:6. அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார். பிரியமானவர்களே, எல்லா விதமான இக்கட்டுகள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்தது காலை வேளையிலே ஆண்டவரை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. ஏசாயா 63:9 வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டார். நம்ம எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்படுகிறார். நீங்க நெருக்கப்பட்டு வேதனையோடு ஜெபிக்கும் பொழுது அவர் அதை பார்க்கிறார். காரணம், இயேசு அந்த நெருக்கத்தின் ஊடாக கடந்து சென்றார். அவர் நிற்கிறாரு. அவருக்கு சார்பா பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. அவருக்கு நன்மை பெற்றவங்களும் அவரை பலித்து பேசுறாங்க. அவர் கூட இருந்தவங்களும் ஓடி போயிட்டாங்க. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டவராக இயேசு நின்றார். அதனால உங்களுக்கு வருகிற நெருக்கங்கள் அவருக்கு தெரியும். அதுல நிச்சயமாய் தேவன் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது, ஆண்டவர் எதிலிருந்து விடுவிக்கிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7:10. இந்த பைபிளை வேகமாக திருப்பி வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
அவனை விடுவித்து தேவனோ அவனோடு இருந்து அவனுடைய எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் அவனை விடுவித்தார். யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை தேவன் எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் விடுவித்தார். பிரியமானவர்களே, மூன்றாவது, ஆண்டவர் உபத்திரவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். உபத்திரவங்கள், சிலருக்கு பிள்ளையால உபத்திரவம், சிலருக்கு கணவரால உபத்திரவம், சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களால உபத்திரவம், சிலருக்கு வேலைக்கு போற இடத்துல உபத்திரவம், ஏராளமான உபத்திரவமான காரியங்கள். யோசேப்புக்கு யார் மூலமா உபத்திரம் வந்துச்சு? சொந்த சகோதரர்கள் மூலமா உபத்திரம், நன்மை செய்ய உபத்திரவம். ஆனால் தேவனோ அவனோடு இருந்து அவன் உபத்திரவங்களில் இருந்து அவனை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஆண்டவனிடத்தில் வாஞ்சியா இருந்த யோசேப்பு தேவன் அவன் வாஞ்சியை அவனோடு கூட இருந்து அவனை விடுவித்தார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:34. அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுடைய உபத்திரவத்தை பார்த்து அவர்களை விடுவிக்க இறங்கின கர்த்தர். இன்னைக்கு நீங்களும் படுகிற உபத்திரவங்கள் ஆண்டவருக்கு தெரியும். தேவ சங்கத்தில் ஒப்பு கொடுங்க, தேவன் அவைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். நேரம் இல்லை, அதனால வேகமா அடுத்ததாக ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை, ஆண்டவர் எதிலிருந்து நம்ம விடுவிக்கிறார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசையர் 1:13. நம்மை விடுதலையாக்கி, நான்காவதாக இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். முதலாவது பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், இரண்டாவது நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், மூன்றாவது உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், நான்காவதாக இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். பிரியமானவர்களே, நம்ம இருக்கிற இடம் சுற்றி இருளின் அதிகாரங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. அவைகள் நம்மை பல நேரங்களில் மேற்கொள்ள துடிக்கிறது. ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் சொன்னா, நான் நிறுத்தின இந்த பொற்சிலையை வனங்கள்னா அக்னியில தூக்கி வேலை நான் நினைக்கிறேன், வரக்கூடிய காலங்கள் அப்படி வந்துருமோன்னு நான் நினைக்கிறேன். அனைவருடைய விசுவாசத்தை பரிசோதிக்கும் பொருள். அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், எங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் நீ நிற்கிற பொருசலை வழங்க மாட்டோம். பிரியமானவர்களே, அக்னி சூளை 7 மடங்கு மற்றவர்களோட 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. இவளை 3 பேரை கட்டி என்ன செய்தாங்க? உள்ள போட்டாங்க. ஆனா 3 பேரும் உள்ள என்ன செய்யறாங்க? கட்டுகளெல்லாம் நீக்கப்பட்டு உலாவுறாங்க. 4ஆவதாக ஆண்டவரே அந்த அக்னி சூளையில இறங்கினார். அல்லேலூயா. தேவ தூதனாய் வெளிப்பட்டார். பிரியமான தேவ ஜனமே, தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் அமிதமாய் சொல்லுகிறது, அவளை விடுவிக்கும்படி கர்த்தரே இறங்கி வந்தார். பிரியமானவர்கள், இருளின் அதிகாரங்கள் சாத்தான் போராடுறான். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுகிற காலங்களிலே எனக்கு பல்வேறு விதமான இருளின் அதிகாரத்தின் மூலமாய் நெருக்கங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து அந்த இருளின் அதிகாரத்தின் பிரிவுகளிலிருந்து தேவனை விடுவித்தார். ஆண்டவருக்கு நிறைய காரியங்கள் நான் சொல்ல முடியும். பிரியமானவர்கள், இருளின் அதிகாரங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி அவளை மேற்கொள்ள தேவன் நமக்கு பலம் தருகிறார். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:28. அவரே நம்பி அனுப்பி தாசரை விடுவித்தார். பிரியமானவர்களே, அந்நிய ராஜா இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டார். இந்த 3 பேருடைய தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு அறிக்கை எடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை விடுவித்து ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஆண்டவரை விடுதலை ஆக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன?
சங்கீதம் 22:4 வாசிங்க. சங்கீதம் 22:4. நம்பின அவர்களை நீ விடுவித்தீர். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை விடுவிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அவரை தான் நம்பணும். இந்த தானியேல் 3 வாசினாங்க. அவர்கள் கர்த்தரை நம்பி இருந்தார்கள், தேவன் அவர்களை விடுவித்தார். ஆண்டவர் மேல நல்ல நம்பிக்கை வச்சிருங்க. நீதிமொழிகள் 3:5 சொல்கிறது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இரு. சுய புத்தியை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா விதமான காரியத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி மேன்மைப்படுத்துவார். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும்படி எல்லாரும் வழங்காற்படிடுவோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை விடுவிக்கிறவர்.